காய் வரவுகளே, உங்களுடைய முடி கொட்டிக்கிட்டே இருக்குங்களா? என்ன பண்ணாலும் முடி வளரவே மாட்டேங்குதுங்களா? கவலையே விடுங்க. நான் சொல்ற அந்த சின்ன டிப்ஸை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்களேன். அப்புறம் பாருங்க உங்களுடைய முடி எவ்வளோ அடர்த்தியா, நீளமா வளருதுன்னு. அதாவது செம்பருத்தி பூ தாங்க. செம்பருத்தி பூ இருந்தாலும் சரி, இல்ல அதனுடைய இலை இருந்தாலும் சரிங்க. இத நல்லா நைஸா அரைச்சு உங்களுடைய தலையில தேய்ச்சு குளிச்சு பாருங்களேன். அப்புறம் பாருங்க உங்களுடைய முடி எவ்வளோ அழகா, நீளமா, அடர்த்தியா வளருதுன்னு. அதாவது செம்பருத்தி பூவில் விட்டமின் சியும் அமினோ அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கிறதுனால நம்மளுடைய முடியினுடைய வேர்க்கால்களுக்கு இது ஊட்டச்சத்தை கொடுக்குதுங்க. முடியினுடைய வேர்க்கால்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுனால முடி கொட்டுறதையே நின்றுடுங்க. இது யாரெல்லாம் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி இருக்கிறவங்க, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணுங்கள். அதாவது வாரத்தில் 2 to 3 நாள் இதை தேய்ச்சி குளிங்க. அதாவது தேய்ச்சிட்டு நீங்கள் 30 to 45 நிமிஷம் கழித்து நீங்கள் நார்மல் வாட்டர்லேயோ இல்லை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் தலைக்கு குளிக்கலாங்க. ரொம்ப சூடான தண்ணியில் தலைக்கு குளிக்க வேணாம். அதாவது குளிக்கும் பொழுது மைல்டாக ஷாம்பு போட்டு குளிக்கலாங்க. இது போன்ற டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ உறவுகளே.